ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு சொன்னால், எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு நேச்சர் ஸ்பாட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம் இல்லைம்மா? ஆமாம். பிளேஸோட பேர் சொல்லுங்கள். ஒட்டு மேல் ஒட்டு. ஆமாம். ஸோ இங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். எதுக்கு வந்தோம் என்ன அப்படின்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எதுக்கு இங்கே திடீர்னு வந்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போது சீசனாக மழை வந்துட்டுருக்கு இல்லையா? ஸோ மழை வரனால இங்கே வந்து ஃபுல்லாக தண்ணி வருது அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிளேஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பிளேஸ் அப்புறம் எங்கள் ஊரில் இருக்கிற பஞ்சப்பள்ளி டேம்னு சொல்லி ஒரு டேம் இருக்குது. டேமில் அப்புறம் இன்னொரு பிளேஸ் ஆறு, அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்தால் தான் இங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி வரும், இல்லைன்னா ஃபுல்லாக ட்ரையாக தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்புறம் நம்ம காரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருந்தது. அதையும் வந்து வாஷ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்ன நேச்சர் ஸ்பாட் இதுதான். இது வந்து ஒட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள், மேலொட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக அங்கே தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே ஜூமிங்கில் பாருங்கள், இதெல்லாம் தண்ணி தான். ஆனால் அங்கே போகிறதுக்கு வழி பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே தான் போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அங்கே போய்ட்டு அப்படியே அங்கே வண்டி விட்டுட்டு அங்கேயே நின்று கழுவுற மாதிரி. ஆனால் அங்கே போக முடியல. இப்போ மழை வந்தனால தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடுப்பு வரைக்கும் தண்ணி வரும்னு நினைக்கிறேன். நேச்சர் ஸ்பாட் சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? காருக்கு தாங்க வாஷிங் நடந்துகிட்ருக்கு. இதோ வினோத் தண்ணி எடுக்க போகிறாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த இடத்துல தண்ணி வரும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வரலான்ட்டு பார்த்தோம். அங்கே போய் நிறுத்தி கார் கழுவிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கார் வர முடியல. ஸோ அதனால் இங்கேயே நின்னாச்சு. மச்சானுக்கு வேறு சிரமங்கள். நாங்கள் உள்ளே இருக்கோம், போய் கழுவிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே நிறுத்தி கழுவுற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டப்பா மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு பெரிய வாளி அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தால் கூட பிரச்சனை இருந்திருக்காது. ஒரு டப்பாவுக்கு இப்போ இவ்வளோ தூரம் நடந்து போய் எடுத்துகிட்டு வரணும். அதுதான் இப்போ பிரச்சனையே. ஏன்னா அங்கே கழுவுவோம், அங்கே நிறுத்தி வாஷ் பண்ணுவோன்ற ஒரு இதில் அப்படியே வந்துட்டோம். ஸோ அங்கே பிரச்சனை இல்லை, ஒரு டப்பா இருந்தாலே போதுமானது. இங்கே கழுவுறதுனால போய் ஒரு இதுவும் கழுவி எடுத்துகிட்டு வரணும். பரவாயில்லைங்க, இருக்கட்டும். அம்மா இப்போ தான் வேலையே செய்கிற. ஃபுல்லாக மோஸ்ட்லி வாஷ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட்டாக வந்து டயர்ஸ். அம்மா இன்னும் எத்தனை டயர் இருக்குது? 5 டயர் இருக்குமா? வேலை செய்யணுன்னாவே கஷ்டம். இந்த வண்டி ஆல்மோஸ்ட் கழுவியாச்சு இல்லைம்மா? ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக வந்தனால ஃபுல்லாலாம் இருட்டாயிடுச்சு. கழுவியாச்சு. ஆனாம்மா என்னதான் இந்த ஒரு மாதிரி இந்த வாட்டர் வாஷ்க்கு எடுத்து போய் கொடுக்கறது செய்கிறது அப்படி இருந்தாலும், இந்த மாதிரி இந்த ஆற்று சைடில் நிறுத்தி தண்ணி எடுத்து நம்ம வண்டியை க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய அது ஒரு நல்ல ஃபீல். நான் இல்லை மச்சான் தான் முக்கால்வாசி பண்ணால் ஒரு 500 சேவ் பண்ணலாம். இதை க்ளீன் பண்ணால் இந்த மாதிரி பண்ணால் ஒரு 500-600 ரூபா சேவ் பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம வண்டின்னு பார்த்து பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம். அதுவும் ஒன்று வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஊரில் யார் ட்ரை பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கொஞ்சம் ஈவினிங்காக வந்தனால குயிக்காக வந்து இருட்டாயிடுச்சு. வாஷ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிளம்ப போகிறோம். ஆனால் வந்து நான் அந்த பக்கம் போகணும், அங்கே விளையாடணும்னு நினச்சேன், முடியல. ஸோ இங்கே இருக்கிற தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா பண்ணுற? தண்ணியில் விளையாடுறது என்னதான் அது வயசானாலுமே தண்ணியை பார்த்தா அந்த மழலை பருவத்துக்கு போயிடுறோம். நல்ல வேலை பையனை கூட்டு வரல, அவ்வளோ கூட்டு வந்தா அவன் அங்கே வரைக்கும் போயிருப்பானு. எப்படியோ ஒன்று வயசாயிடுச்சுன்னு தெரிஞ்சா சரி. தண்ணி அங்கெல்லாம் ரொம்ப ஆழமா இருக்கு, போகவே பயமா இருக்கு. அப்படியே கிளம்பலாம். பையனை எடுத்துட்டு வரல, நல்ல வேலை.